வெல்கம் டு மஞ்சுஸ் லைஃப். இன்றைக்கி மஞ்சுஸ் லைஃப்பில் ஒரு சூப்பரான எம்டி சால்னா, நல்ல ஒரு நான்வெஜ் லவர்ஸ்க்கும் சரி வெஜ் லவர்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நம்ம இந்த பரோட்டா, சப்பாத்தி, ஈவன் ரைஸு, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம வெளியில் கடையில் கிடைக்கிற மாதிரி. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான சாமான்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திக் பாட்டம் பேன் வச்சுக்கோங்க. இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா செக்கில் ஆட்டின கிரவுண்ட்நட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 2 பே லீஃபு, ஸ்டார் ஆனியன், 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், லவங்கம் இதை போட்டுக்கிறேன். எண்ணெயில் நல்லா இதாகிட்டு ஆரம்பிக்குது. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கலர் மாறிட்டுருக்கு. இப்போது லைட்டாக கோல்ட் ப்ரௌனில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்னாக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணுவோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு 3 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் நான் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் கரம் சில்லி பவுடர், டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க பண்ணுறது, அதே டைமில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே மசாலா எல்லாமே தக்காளி வெங்காயத்தோடு இறங்கி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சால்னாக்கு புதினா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணனால அடி ஒட்டும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 50 ml. இப்போ இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது இந்த தண்ணியோட இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறப்பயே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அது நம்ம இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சிடலாம். இது மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 போல் முந்திரி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். விட்டு நம்ம நல்லா மை மாதிரி அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், தேங்காய் நான் நல்லா பூ மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வந்து நல்லா கொதி வருது. இந்த டைமில் நான் தேங்காய் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். மீதம் இருக்கிறத நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கிறேன். நான் இப்போ வந்து மொத்தமாக தேங்காய் அலசி ஊற்றுனது எல்லாமே சேர்த்து ஒரு 500 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது எவ்வளோ நல்லா அந்த கொதிக்குதோ அவ்வளோ உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ரோட் கடை சால்னா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காயெல்லாம் போட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க வந்துடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து கடலை மாவு இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சால்னாக்கு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 50 ml வாட்டரில் லம்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா கரைஞ்சிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் எவ்வளோ நைஸாக கரைச்சிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியில் நீங்கள் நல்லா கரைச்சிக்குங்க. இப்போ அந்த பேஸ்ட்டு நான் இதில் ஊற்றிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சால்னா ரெடி. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டியது தான்.
இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் கோபுரமாக ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நான் நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டேன். பாருங்கள், அதை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் குருமா மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 பரோட்டா நல்லா இப்படி வச்சு நல்லா நம்ம நல்லா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இந்த மாதிரி பண்ணி அது கூட இந்த குருமா இப்படி இதில் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரோட் சைடு எம்டி சால்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் மஞ்சூஸ் லைஃப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மஞ்சூஸ் லைஃப். டாட்டா பை பை. டேக் கேர். ஹாப்பி அண்ட் சேஃப் குக்கிங்.